எடப்பாடியை திட்டுற மாதிரி மோடியை திட்டுறாரு. என்னிடம் வெள்ளை கொடி இல்லை, அதாவது ஒரு சமாதானத்துக்கு போகலையாம். சமாதானம்னா வெள்ளை கொடி காட்டுவாங்க, அதுதான் சொல்லி. என்னிடம் வெள்ளை கொடி இல்லை, என்னிடம் காவி கொடியும் இல்லை. அவர் அப்பாயின்மெண்ட்டு கொடுக்கலன்னு ஒன்று திட்டார். அதனால் வெறும் இவங்ககிட்ட வந்து இதுவரை அவர் மோடியை சந்தித்ததாக செய்தி வரல. இப்போ திமுகவை ஒழிக்கணும், அதுக்கு முடிஞ்சால் 2 பேரும் ஒன்று சேருங்க. முடியலையா வாயை மூடிட்டு பேசாமல் வேலையை பாருங்க. திமுக திரும்பி வருவதற்கான அத்தனை வேலையும் இந்த வார் ரூமை வச்சுட்டு செய்யாது. நீங்கள் ஒரு வார் ரூம், நீங்கள் இப்போ உங்கள் கட்சிக்காரனே ஒரு வார் ரூமுங்கிறான், அடிச்சுக்கிட்டு சாக போகிறீங்களா? எதுக்கு புத்தியே வராதா அவங்களுக்கெல்லாம்? உங்களுக்கு எப்படி அறிவுரை சொல்கிறது? அரசியல்னா அடிப்படை விஷயமே தெரியாது. உண்மையிலேயே கவர்னரை வைத்து ஆட்டம் போட்டவர்கள், கவர்னரை வைத்து எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களில் வந்து அவர்களை அடக்க நினைத்தது பாஜகவா காங்கிரஸா அப்படின்னா பழைய வரலாறுல உங்களுக்கு சொன்னேன். இதில் மோசமானவர்கள் காங்கிரஸ் தான். வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் சொல்லும் செய்திகள் என்ன அப்படிங்கிறத பற்றிய அரசியல் அலசல் இன்றைக்கி பார்க்கலாம். முதல் செய்தி ஸ்டாலின் சம்பந்தப்பட்ட செய்தி. நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஸ்டாலின் டெல்லி சென்றிருந்தார். ஏற்கனவே சொன்னோம். ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனார், அவங்க அப்பா மாதிரி காசை கொடுத்து, அதையும் சொன்னோம். ஆனால் திராவிட மாடல் எப்படின்னா, அவங்க அப்பா இருக்கும்போது சென்னையில் தான் ஆள் கூட்டுவாங்க ரூபா கொடுத்து. இவர் ஸ்டாலின் படுக்கில்லாடி டெல்லியிலேயே 1000 ரூபா கொடுத்து ஆளை கூட்டியிருக்காரு. அங்கே நம்ம தமிழர்களே எப்படி பிடிச்சாங்கன்னு தெரியல. வந்தவங்கெல்லாம் வயசான பெண்கள், குழந்தைகளை தூக்கிட்டு வந்திருக்காங்க. இங்கே விட இங்கே வெயில் அதிகம். ஐயோ வெயிலில் நிற்பாங்களேன்னு அவருக்கு கவலை இல்லை. அந்த கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்த கான்ட்ராக்டர் என்ன பண்ணிட்டான், விமானம் வர்றதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே எல்லாரையும் கூட்டிட்டான். எல்லாம் வெயிலில் காஞ்சு அவ்வளோ பேரும் ஸ்டாலினை திட்டுறாங்க. சீக்கிரம் வந்து தொலைய மாட்டேங்கிறாங்க, இந்த வெயிலில் காக்க வைக்கிறாங்க அப்படின்னு ஒரே திட்டு. எவ்வளோ கொடுத்தாங்க? 1000 ரூபா பஸ்ஸில் பண்ணி கூப்பிட்டு வந்துருக்குறாங்க. நம்ம எவ்வளோ பைசா கொடுத்து போனாலும் இவங்களை பார்க்க முடியாது. கை கொடுப்பாரா உங்களுக்கு? கையெல்லாம் கொடுக்க மாட்டாரு, ஒன்றும் இல்லை, வண்டியில் போய் உட்காந்துக்குவாரு. இருந்தாலும் வந்த உடனே டிவி வீடியோவுக்கெல்லாம் அப்படி கூட்டம் இருக்கிற மாதிரி காட்டுற மாதிரி காட்டி அப்படியே அவர் வந்துட்டார். என்றைக்கு தான் சொந்த இதில் இவங்க வரப்போகிறாங்கன்னு தெரியல. அதாவது சுயமாக உண்மையான ஒரு விதம் வந்து என்றைக்கு வாழப்போகிறாங்கன்னு தெரியல. கருணாநிதி காலத்தில் இருந்து தில்லுமுள்ளு அரசியலில் இன்றைக்கி ஸ்டாலின் காலம் வரை அதே தில்லுமுள்ளு போயிட்டு இருக்கு. வருத்தமான செய்தி. பாவம், 1000 ரூபாய் வாங்கினவங்க வெயிலில் காஞ்சாங்க. அதற்கப்புறம் வந்தார், வந்து எல்லாத்தையும் கொடுமைப்படுத்திட்டு 1000 ரூபாயை கொடுத்துட்டு வந்துட்டு அவர் பிரதமர்கிட்ட அப்பாயின்மெண்ட் தனியாக வேணும்னு கேட்டார். நேற்றே பேசணும், இது வந்து நடக்கக்கூடாது, இது தோல்வி அடையணும் அப்படின்னு பேசணும். இன்றைக்கி நிதி ஆயோக் மீட்டிங் நடந்துருச்சு. நடந்தால் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, மோடி அவர் பாகிஸ்தானுக்கு அல்வா கொடுத்தாலாச்சு, ஸ்டாலினுக்கு அல்வா கொடுக்க முடியாது அவரால். ஒரு பெரிய நாட்டுக்கே, எதிரி நாட்டுக்கே ஒரே வாரத்தில் போட்டு நாசம் பண்ணி விட்டார். அதனால் மோடி வந்து சைலண்ட் ரவுடின்னு சொல்லுவாங்க. அதாவது அஹிம்சா ரவுடி மோடி. ரவுடின்னு தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அவர் நல்ல விஷயம். ரவுடித்தனம்னா வேகத்தை காட்டுறது எப்படின்னா, அமைதியை சிரிச்சுக்கிட்டே காட்டுவார். அதுதான் பாகிஸ்தானை சிரிச்சுக்கிட்டே காட்டிட்டார். இப்போ தான் ஸ்டாலின்ட்ட ஆரம்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு நிதி ஆயோக் கூட்டத்துக்கு வந்த ஸ்டாலினை தனியாக இல்லை அந்த சந்திக்கணுன்னார். அப்படியே சந்திரபாபு நாயுடும் ஸ்டாலினும் டீ குடிக்கிறாங்க, அங்கேயே வந்துட்டார். வந்து டீ குடிச்சிக்கிட்டே ஸ்டாலின் எப்படி இருக்கீங்க அப்படி அப்போவே நினச்சேன், நேராக பார்க்குறதுக்கு ஆப்பரிச்சிட்டாரு அப்படின்ட்டு அமைதியாக சிரிச்சுட்டே ஸ்டாலின்கிட்ட போயிட்டேன். ஸ்டாலின் எதாவது பேசலான்னு பார்க்குறாரு. ஈடியை பற்றி ஏதாச்சும் சந்திரபாபு நாயுடு பக்கத்தில் நிற்கிறார். இந்த ஃபோட்டோவை பாருங்கள், சந்திரபாபு நாயுடு பக்கத்தில் நிற்கிறார். சந்திரபாபு நாயுடு போக சொல்லியிருந்தா அப்படி அதுலேயாச்சும் பேசலாம், பேசவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்புறம் பார்த்தாரு, பார்க்குறதுக்கு எதுவும் சூழ்நிலை ஒத்து வரலன்னு ஒன்று என்ன சொல்லிட்டார் தெரியுமா, திட்ட ஆரம்பிச்சிட்டார்.
என்னென்னா காவி கொடி அப்படின்ட்டார். எடப்பாடியை தட்டுற மாதிரி மோடியை தட்டுறாரு. என்னிடம் வெள்ளை கொடி இல்லை, அதாவது ஒரு சமாதானத்துக்கு போகலையாம். சமாதானம்னா வெள்ளை கொடி காட்டுவாங்க, அதுதான் சொல்லி. என்னிடம் வெள்ளை கொடி இல்லை, என்னிடம் காவி கொடியும் இல்லை. அவர் அப்பாயின்மெண்ட் கொடுக்கலன்னு ஒன்று திட்டார். எடப்பாடி பழனிசாமி சொன்ன வெள்ளை கொடியை காட்ட போகிறேன் சொன்னார். என்கிட்ட வெள்ளை கொடி இல்லை, அவர்கிட்ட இருக்கிற மாதிரி காவி கொடி என்கிட்ட இல்லை. அதனால் வெறும் இவங்ககிட்ட வந்து இதுவரை அவர் மோடியை சந்தித்ததா செய்தி வரல. ஆனால் அந்த சன் டிவிக்காரன் இருக்கான் பாருங்க, இதுக்கு தானே அவங்க டிவியை நடத்துகிறான். அவன் என்ன பண்ணுறான், நியூஸ் ஒன்று போடுறான். முன்னாடி அவர் 2 பேரும் சந்தித்து பேசின இதை ஃபோட்டோவை எடுத்து மோடி சந்திப்பு ஸ்டாலினுடன் அப்படின்னு போட்டிருக்கான். இதுவரை செய்தி வரல அவர் சந்தித்ததா, இனிமேல் வருதா என்னன்னு தெரியல. இருந்தாலும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, கிளம்பணும், கோவமாயிடுச்சு. சரி, இது நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போகிறார். நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போனால் ஏதாச்சும் பேசணும்ல. அங்கே எல்லோரும் ஒவ்வொரு முதலமைச்சரும் பேசுகிறாங்க. இங்கேருந்தே எழுதி கொடுத்து விட்டாங்க தமிழில் அவருக்கு. அதை கொண்டு போய் இங்கே படிக்கிறார், படிக்கிறார். என்னென்ன பார்த்து படித்தார், நம்ம தமிழ்நாட்டுக்காக என்ன கேட்டார், தமிழ்நாட்டுக்கு என்றைக்கு கேட்டிருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு அவங்க கேட்டதாக வரலாறே கிடையாது. அங்கே போய் என்ன பேசுகிறாரு, அந்த 2500 கோடி அந்த கல்வி நிதி. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்கல்ல, ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. அதை போய் அங்கே கேட்குறாரு. என்னென்னா, நாங்கள் PM ஸ்ரீ என்ற புதிய கல்வி திட்டத்தில் சேர்வதற்கு கையெழுத்து போடவில்லை, இருந்தாலும் எங்களுக்கு அந்த 2500 கோடியும் இப்போ கொடுக்கும். ஏன் அந்த 2500 கோடியிலேயே நிற்கிறாங்கன்னு நமக்கு புரியல. ஏன்னா மகனும் மருமகனும் 2 வருஷத்தில் 30,000 கோடி சம்பாதிச்சிட்டாங்கங்கிறாங்க. 2500 கோடி பிச்சை காசு, அதுக்கு ஏன் போய் தொங்குறாங்க? அந்த கையை அரிக்குது. அந்த 2500 கோடியில் சம்பாதிக்கலாமே, அது நமக்கு போயிடுது. டாஸ்மாக தான் 49,500 கோடி வருஷத்துக்கு நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னு அமித்ஷா சொல்கிறாரு. அது வந்து ஈடி சொல்கிற விஷயம், ஈடி சொல்கிற கணக்கு, அது உண்மையாக தானே இருக்கும். அவ்வளவு 49,500 கோடியை கொள்ளையடிக்கிறாளுங்க. ஏன் இந்த 2,500 கோடியிலே நிற்கிறாங்க, வழக்கு போடுறாங்க. நிதி ஆய்வில் போய் அதை பேசுகிறாரு. அந்த 2,500 கொடுத்துருங்க, எங்களால் தூங்க முடியலை, அந்த பணம் வந்து அப்படியே கொள்ளையடிக்காமல் அப்படியே போகுது அப்படின்னு அவங்களால தாங்க முடியலை. அதை பேசுகிறார். 2,500 கோடி. அடுத்து ஜோக்கம் அடிக்கிறார். அப்படியே எப்படின்னா, கங்கையை தூய்மைப்படுத்தும் திட்டம் அப்படின்னு அங்கே இருக்குது வட இந்தியாவில். ஏன் இருக்குன்னா, கங்கையில் அவ்வளோ வெள்ளம் இருக்கும், எல்லோரும் போய் குளிப்பாங்கன்னு வருஷம் பூரா தண்ணி இதாகும். கங்கையை வந்து காவேரியோடு இணைக்கணும், இந்தியா பூரா இணைக்கணும்னு கோரிக்கை. ஏன்னா அவ்வளோ தண்ணி வீணாகுது. அதை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எந்த மத்திய அரசாங்கம் வந்து அப்போ பிஜேபி வந்தோடனே அதை தூய்மைப்படுத்தணும், எல்லாம் செத்த பணத்தெல்லாம் தூக்கி அதில் கரைப்பாங்க, போடுவாங்க, ரொம்ப குப்பைகளாக இருக்கும், அதை சுத்தப்படுத்தணும் அப்படின்னு அங்கே ஒரு திட்டம், கங்கை தூய்மைப்படுத்தும் திட்டம். இதை எவனோ எழுதி கொடுத்துருக்கான், அந்த கருணாநிதி டிவியில் வேலை பார்க்குறவன் எவ்வளோ முட்டாள் எழுதி கொடுத்துட்டான். அதை போய் படிக்கிறாரு. என்னென்னா, கங்கையை தூய்மைப்படுத்தும் திட்டம் மாதிரி காவேரியும் திட்டம் தூய்மைப்படுத்தணுமா. காவேரியில் எங்கே தண்ணி வருது, காவேரியில் தண்ணி இல்லாமல் அவன் பாடாப்பட்டுக்கிட்டு இருக்கான். உங்கள் அப்பாவை வந்து வர்ற தண்ணியும் கெடுத்து 1974 அவன் குறுக்கணை கட்டும்போது தூங்கிட்டாரு. அதுக்கப்புறம் காவேரியில் வந்து அவனை விட்டால் தானே கோர்ட்டு கேஸுன்னு அணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வாயவே திறக்கிறதில்ல. அங்கே வெள்ளம் கர்நாடகாவில் வெள்ளம் அதிகமான திறந்து விடுறான். இப்போ மற்ற நரம்புறம் நீங்கள் மண்ணள்ளிக்கிட்டு இருக்கீங்களே, வெறும் காவேரியாக தானே இருக்குது. காவேரி இப்போ எங்கே தூய்மைப்படுத்துறது? நீங்கள் என்ன பண்ணலாம், காவேரியும் கட்சிக்காரர்கிட்ட காப்பாற்றுறேன்னு சொல்லணும். மண்ணடுறான், கட்சிக்காரர்கிட்ட காப்பாற்றணும். அது இல்லாமல் தண்ணி இல்லாத காவேரியை எங்கே தூய்மைப்படுத்த போகிறாருப்பா? கங்கையை தூய்மைப்படுத்துறதுக்கு இதுக்கும் ஒப்பிட முடியுமா? இந்த காவேரியில் தண்ணி ஒழுங்காக வர்றதில்லைங்கிறது எழுதி கொடுத்த ஆளுக்கு தெரியாதான்னு தெரியல. அதனால் அதையும் படிச்சிட்டார். இங்கே கேட்டிருக்காங்க, எங்கே காவேரியில் தண்ணி வரலன்னு வழக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இருந்தானா காவேரியை தூய்மைப்படுத்தணுங்கிறாங்களே அப்படின்னு எல்லோரும் பேசுனாங்களாம், அந்த வட இந்திய இவங்கெல்லாம். அவங்களுக்கும் புரியல. சரி, அடுத்து இன்னொன்று சொல்கிறாரு, வைகையையும் தூய்மைப்படுத்தணுங்கிறாரு. அதை விட ஜோக்கு வட இந்தியாவோட தெரியாது, உங்களுக்கே தெரியாது. ஏன்னா மதுரை பக்கம்தான் வைகை. அது அந்த பக்கம் நான் கண்ணால் பார்த்ததுனால. நான் இங்கே ஒரு கல்லூரியில் படித்தேன். படிக்கும்போது ஹாஸ்டலில் இருப்போம். சாயங்காலம் இங்கே வந்தீங்கன்னா அது கட்டாந்தரையாக இருக்கும். கேட்டால் இதுதான் வைகை நதி. வைகையில் தண்ணியே ஓடாது. 1950 சினிமாவில் போட்டாங்க இதை. என்னென்னா, NS கிருஷ்ணன் ஒரு காமெடியன், அவர் இந்த வைகை நதியை பற்றி சொல்லுவார். அவரும் அவர் மனைவி TM மதுரம், அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் நடிப்பாங்க. இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு புரியாது, அதுக்காக சொல்லுவேன். 2 பேரும் காமெடியில் சேர்ந்து நடிப்பாங்க.
அப்போ வைகை நதியில் நடந்து போவாங்க. அப்படியே கொஞ்சோன்னு காவால் தண்ணி ஓடும். அப்போ என்எஸ் கிருஷ்ணன் அதை கைனால் எடுத்து அப்படி தண்ணி குடிப்பார். உடனே மனைவி கேட்பாங்க, என்னங்க இது வைகை நதின்னு பாட்டிலெல்லாம் வருது, வைகையில் தண்ணியே இல்லையே அப்படின்னாங்க. அதுக்கு என்எஸ் கிருஷ்ணன் சொல்லுவார், அதை தெரிஞ்சு தான் அவன் பேர் வச்சுருக்கான். வை கைன்னு தான் சொன்னான், வை அண்டான்னு சொன்னானா, வை குண்டான்னு சொன்னானா, அப்போ கையில் தொடுற அளவுக்கு தான் தண்ணி வரும், அதனால தான் அது வை கைன்னு பிரித்து காமெடியாக பேசுவார். அந்த காலத்தில் 50கள்லேயே வைகையில் தண்ணி வர்றதில்லை, இப்போ சுத்தமாக வர்றதில்லை. தண்ணி வராத வைகையை இவர் சுத்தப்படுத்த போகிறாராம் கங்கை மாதிரி. இதையும் அவனை ஒரு முட்டாள் எழுதி கொடுத்துருக்கான். தாமிரவரணியும் சுத்தப்படுத்த போகிறாராம், தூய்மைப்படுத்த போகிறான். தாமிரவரணியிலும் இப்படி தான் தொடர்ந்தால் தண்ணி வருது. அது தமிழ்நாட்டை பற்றியே புரிஞ்சுக்கல, எவனோ எழுதி கொடுத்தான்னு சொல்லி அங்கே போய் காமெடி.